எங்கள் கண்ணுக்கு அது கழுதை தான். உங்கள் இஷ்டத்துக்கு அந்த தேவலோகத்துலேருந்து வந்திருக்குது, ஏதோ ஒரு நல்ல பிராணி பாவது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம கண்ணுக்கு எப்படி தோன்றுறது? கழுதை உங்கள் இல்லை. அதெல்லாம் அவைகள் அனைத்தும் கர்த்தருடைய பார்வையில் கழுதையாகத்தான் பார்க்கிறார். ஆனால் நம்ம பார்வைக்கு அது கழுதையாக இல்லை. பாஸ்ட் சும்மா கதை அடிச்சுன்னு இருக்கிறாருப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உலகத்தின் எந்த காரியமானாலும் ஒரு கழுதை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கழுதை, அவ்வளோதான் சொல்ல முடியும். உங்கள் நாளைக்கு உங்களை கூப்பிட்டுட்டு நீ பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறேன்னு சொன்னாக்கா நான் அப்படி தான் சொல்லுவேன், கழுதை கிடைக்க போகுது, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் தேவன் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? பயப்படாதே சிறு மந்தையே, உனக்காக ராஜ்யத்தை கொடுக்க பிதாவானவர் சித்தம் கொண்டிருக்கிறார். இந்த சத்தம் உன் காதில் விழுகிறதா? அப்படி விழுந்தால் நீ ஒரு பாக்கியவானாக இருப்பாய். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற பரலோகத்தில் வாசமாக இருக்க தேவனே, உம்முடைய அதிசய நாமத்துக்கு கொடான ஸ்தோத்திரம். பிதாவே, இயேசு நாமத்தில் விசுவாசத்தோடு ஏற்படுகிற ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்டுக்கொண்டு அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இவ்வளவு நேரம் எங்களோடு கூட இருந்து எங்களை இந்த வசனங்கள் எல்லாம் பேசினீர், அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். அது மற்ற பாகத்தினர் ஆசீர்வதிக்க போகிறார், அதுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமேன். பச்சை கலர் புத்தகத்தில் 26வது பாடல் பாடப்போகிறோம். கடைசி காலம் இதுவே, காலையிலோ மாலையிலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ என்று சொல்லப்படி இந்த பாடலை பாடுவோம். கடைசி காலம் இதுவே, காலையிலோ மாலையிலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ ஜீவாதிபதி இயேசு ராஜராஜன் சீக்கிரம் வருகிறாரே, எமக்காய் சீக்கிரம் வருகிறாரே. கடைசி காலம் இதுவே, காலையிலோ மாலையிலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ ஜீவாதிபதி இயேசு ராஜராஜன் சீக்கிரம் வருகிறாரே, எமக்காய் சீக்கிரம் வருகிறாரே. கடைசி காலம் இதுவே, மோச உலகம் நாசமடையும், மாய வேஷங்கள் கடந்து போகும். மோச உலகம் நாசமடையும், மாய வேஷங்கள் கடந்து போகும். உலக ஆசைகள் உள்ளத்தை மயக்கும், உயர்ந்த பரிசுத்த வாழ்வே போதும், உயர்ந்த பரிசுத்த வாழ்வே போதும். உலக ஆசைகள் மனதை மயக்கும், உயர்ந்த பரிசுத்த வாழ்வே போதும், உயர்ந்த பரிசுத்த வாழ்வே போதும். கடைசி காலம் இதுவே, காலையிலோ மாலையிலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ ஜீவாதிபதி இயேசு ராஜராஜன் சீக்கிரம் வருகிறாரே, எமக்காய் சீக்கிரம் வருகிறாரே. கடைசி காலம் இதுவே, பூமி அதிர்ச்சி பஞ்சம் பசியும், பாரில் வேதனை ஆரம்பமாகும். பூமி அதிர்ச்சி பஞ்சம் பசியும், பாரில் வேதனை ஆரம்பமாகும். பகைகள் யுத்தங்கள் பரவும் கொள்ளை நோய், இவைகள் முடிவின் அடையாளங்கள், இவைகள் முடிவின் அடையாளங்கள். பகைகள் யுத்தங்கள் பரவும் கொள்ளை நோய், இவைகள் முடிவின் அடையாளங்கள், இவைகள் முடிவின் அடையாளங்கள். கடைசி காலம் இதுவே, காலையிலோ மாலையிலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ ராஜராஜன் கடைசி காலம் இதுவே, கள்ள கிறிஸ்துக்கள் எங்கும் எழும்பி கூடுமானாலோ வஞ்சிப்பா நம்மை. கள்ள
பொல்லாங்கன் ஒளிந்திட நாம் ஜெபிப்போம். பொல்லாங்கன் ஒளிந்திட நாம் ஜெபிப்போம். நல்லோரை பகைக்கும் நன்மையை கெடுப்போம். பொல்லாங்கன் ஒளிந்திட நாம் ஜெபிப்போம். பொல்லாங்கன் ஒளிந்திட நாம் ஜெபிப்போம். கடைசி காலம் இதுவே, காலையிலோ மாலையிலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ ஜீவாதிபதி ராஜராஜன் சீக்கிரம் வருகிறாரே, சீக்கிரம் வருகிறாரே. கடைசி காலம் இதுவே, காலையிலோ மாலையிலோ சேவல் கூவிடும் நேரத்திலோ ஜீவாதிபதி ராஜராஜன் சீக்கிரம் வருகிறாரே, எமக்காய் சீக்கிரம் வருகிறாரே. கடைசி காலம் இதுவே. வேத பாடம் வாசிக்கும்போது சிஸ்டர் மெஸ்ஸி ஸ்டான்லி அவர் முன்னதாக வந்து வேதத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். Today's special scripture reading is taken from Luke chapter 2 verses 8 to 20. Luke chapter 2, beginning to read at 8. And there were in the same country shepherds abiding in the field, keeping watch over the flock by night. And lo, the angel of the Lord came upon them, and the glory of the Lord shone round about them, and they were sore afraid. And the angel said unto them, Fear not, for behold, I bring you good tidings of great joy, which shall be to all people. For unto you is born this day in the city of David a Saviour, which is Christ the Lord. And this shall be a sign unto you. Ye shall find the babe wrapped in swaddling clothes, lying in a manger. And suddenly there was with the angel a multitude of the heavenly host, praising God and saying, Glory to God in the highest, and on earth peace, goodwill toward men. And it came to pass, as the angels were gone away from them into heaven, the shepherds said one to another, Let us now go even unto Bethlehem, and see this thing which is come to pass, which the Lord hath made known unto us. And they came with haste, and found Mary and Joseph and the babe lying in a manger. And when they had seen it, they made known abroad the saying which was told them concerning this child. And all they that heard it wondered at those things which were told them by the shepherds. But Mary kept all these things and pondered them in her heart. And the shepherds returned, glorifying and praising God for all the things that they had heard and seen, as it was told unto them. Here ends the scripture reading. Thanks be to thee, O God. ஆமென். ஞாயிற்றுக்கிழமை அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சொல்வதுக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் சொல்லலாம், கிறிஸ்மஸ் என்று சொல்லலாம். அந்த நாளில் நமது ஆராதனை வேலை 9 மணிக்கு வர வேண்டும். இல்லை 8 மணிக்கு வந்தாலும் சந்தோஷம்தான். 8லேருந்து 10 இல்லை 9லேருந்து 11 வந்து விடுங்கள். இரவு நேரம் ஜெபம் 31ஆம் தேதி இரவு நேர ஜெபம் இருக்காது. அது சந்தோஷமான ஒரு செய்தி. நீங்கள் தூங்கிக் கொண்டு அடுத்த நாள் காலையில் வரலாம். அந்த நாளில் முக்கியத்துவம் என்னென்று சொன்னால் 1ஆம் தேதி ஜெபத்திலே நாம் ஆரம்பம் செய்ய வேண்டும். ஜெபம், அந்த ஜெபம் பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஏதோ டென்ஷன் உண்டாகிறது. அந்த டென்ஷன் யார் கொடுக்கறது? நானா வந்து கொடுத்துன்னுக்கிறேன். யார் கொடுக்கறது? இல்லை, நீங்கள் ஜெபிக்காதபடி பிசாசி தடை செய்கிறான். ஜெபித்தால் உங்களுக்கு விடுதலை இருக்கிறது என்று பிசாசிக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஜெபித்தால் ஜெயம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியல, ஆனால் பிசாசிக்கு தெரிகிறது. அவன் உங்களுக்கு நீங்கள் ஜெபிக்காதபடி அவன் தடை செய்கிறான். அதை எதிர்த்து போராடுங்களே. என்ன பண்ணும்? கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வர வேண்டியதாக இருக்குது. சிறு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பிக்கிறோம். அவனுக்கு சரி மேத்ஸோ சயின்ஸோ புரியலனாக்கா டீச்சருங்க வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க? திருறாங்க இல்லையா?
நீங்கள் போயிட்டு அவங்ககிட்ட போய் சண்டை போட போகிறீங்களா? அவங்க நல்லது தானே பண்ணுறாங்க. அவங்க குழந்தைக்கு புரியல, அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அவ்விதமாகத்தான் நீங்கள் வளர்ச்சி அடைவதற்கு நாங்களும் என்ன பண்ணுறோம், திருவுறதில்லை, காதில் பயங்கரமான சத்தம் போடும்படி செய்துடுறோம். நாங்கள் அந்த சத்தத்தை கேட்டால் உங்களுக்கு என்ன ஆகுது? என்ன ஆகுது? அதிர்ச்சி உண்டாகிறது. அது நல்லது தான், உங்களுக்கு உங்கள் அனைவருக்கும் நல்லது தான். அதாவது சாஃப்டாக பேசிட்டு எந்த பிரயோஜனம் இல்லை, யாரும் மனம் திரும்ப மாட்டாங்க. ஸ்ட்ராங் மெசேஜ்னு இருக்குதே, அதுதான் வளர்ச்சி அடைகிறது. 2 விதமான வசனம், ஒன்று சாஃப்டாக போகிறது, அது எந்த பிரயோஜனமும் உண்டாகாது. 2வது வசனம் கடிந்து கொண்டு பேசுகிறோம் பாருங்க, அது நல்லா ஆகுது. தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை ஊதாரித்தனமாக மாற்றப்படுவான். அந்த பிள்ளையை தண்டித்து வளர்க்கிறவனோ அந்த குழந்தைக்கு நல்லது செய்கிறான். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், ஆனால் அவனை தண்டிக்கிறவனோ ஏற்கனவே அவனுக்கு நன்மை செய்கிறான். இதுதான் நம்மளது கோட்பாடு. திட்டி 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 திட்டுறதுன்னா நம்மளுக்கு ஒன்றும் பெரிய சந்தோஷம் இல்லை. ஆனாலும் அவர் பண்ணாதான் என்ன ஆகும்? சில காரியங்கள் நடக்கிறது. ஜெபம் செய்யுங்கள். பிசாசை துரத்துங்க, துரத்த வேண்டும். பிசாசிக்கு எதிர்த்து நில்லுங்கள். 2 விதமான காரியங்கள் செய்ய வேண்டும். எதிர்த்து நில்லுங்கள், துரத்துங்கள். 2ம் தெரிய வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் ஜெபம் செய்ய உங்களால் முடியும். நீங்கள் ஜெபம் செய்ய முடிந்தால் நீங்கள் ஜெயம் பெற்றுக்கொள்ளவும் முடியும். அங்கே தான் நாம் கோட்டை விட்டுன்னு இருக்கிறோம். நம்ம நினச்சிருக்கிற வேறு ஏதேதோ. ஆனால் கர்த்தர் தன்னுடைய விஷயத்தை மாற்றிக்கொள்வதே இல்லை. அதுதான் ஒரு செய்தி. அவன் ஒவ்வொரு மனுஷனுடைய விருப்பத்திற்கு ஏற்றதாக கர்த்தர் எந்த ஒரு காரியத்தையும் தன் மனதை அவர் மாற்றிக்கொள்ள மாட்டார். நிச்சயமாக கர்த்தர் தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ள மாட்டார். எல்லாருக்கும் ஒரே வசனம் தான், அது கொடுக்கப்பட்டிருக்குது, அது செய்ய வேண்டும். சில பேர் செய்ய சொல்லலைனாக்கா அது ஒன்றும் செய்ய முடியாது. அந்த பிள்ளைகளுடைய தலை விதின்னு சொல்கிறோமோ அங்கே இருந்திருக்கிறாங்க. சில கடிந்து கொள்ளுகிற விசேஷம் நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுன்னு சொன்னால் நீங்கள் நல்லதாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 1ஆம் தேதி அப்படியாக நீங்கள் வர வேண்டும். 8 மணிக்கு வாருங்கள், உங்களுக்கு நல்லது. சீக்கிரமாக எழுந்து கொண்டு வந்து விடுங்கள். 8லேருந்து 10 மணி வைத்துக்கொள்வோம். கிறிஸ்மஸும் அப்படியே வைத்துக்கொள்வோம். வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது. வாக்குத்தத்தங்கள் உங்களுக்காக ஜெபம் செய்து வாக்குத்தத்தம். அங்கே நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். போராடி ஜெபிக்க வேண்டும். ஜெபித்தால் தானே நடக்கும். ஜெபித்தால் தான் சில காரியங்கள் நடக்கிறது. ஜெபித்தால் நடக்கும். போராடி ஜெபித்தால் தான் நடக்கும். சும்மா அதாவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் நடக்கும்னாக்கா, மலையை அப்படி செய்வது சாதாரண விஷயமா? ஒரு சின்ன கல்லை கூட எடுத்து முடிய மாட்டேங்குது, பெரிய மலை நம்ம விட்டு அப்படியே அகன்று போகிறோம்னாக்கா எப்பேற்பட்ட ஜெபத்தில் போராடி ஜெபிக்க வேண்டும் தெரியுங்களா? உறுதியாக நின்று செய்ய வேண்டும். உறுதி வேண்டும். செய்வீர்கள், செய்யணும். அதாவது ஒரு பையன், சின்ன பையன் வச்சுக்கோங்க, ஒரு 14-15, அப்போ அவனை ஆர்மிக்கு எடுத்துன்னு போகிறாங்க வச்சுக்கோங்க. அங்கே காலையில் எழுந்து கொள்ள வேண்டும். காலையில் அவன் சொன்னான், என்ன போய் காலையில் எழுந்துக்கிற சொல்கிறாங்க? நான் வீட்டில் 10 மணி மட்டும் தான் தூங்கி இருந்துக்கிறேன். அங்கே இருக்கலாம், அங்கே சிஸ்டம் இல்லை. ஆனால் அந்த இடத்துல சிஸ்டம் இருக்குது. அவன் அதில் ரூடி ஆயிட்டாக்கா அவன் நல்லா ஆகிடுவாங்க ஃப்யூச்சரில். அதுலேயும் நல்லா ஆகிட்டு அவன் சில படித்து ஒரு கிராஜுவேட்டோ அதுக்கு அடுத்தபடியாக செய்தாக்கா அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அந்த சிஸ்டம் இருந்துட்டு அப்படி செய்தாக்கா சொந்த இஷ்டமாக எப்படியும் இருக்கலாம்னு நினைத்து கொள்ளாதீர்கள். உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. ஒரு சிஸ்டத்துக்கு வாங்க, ஜெபம் பண்ணுங்க. சில மலைகள் உங்களுக்கு முன்னதாக நின்று கொண்டிருக்கிற மலைகள் அகலப்படும். நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். 1ஆம் தேதி இப்பேற்பட்ட ஒரு வசனம் கொடுக்கப்பட்டால் அதுக்காக போராடி ஜெபிக்க வேண்டும். தெரியலனாக்க கிடைக்காது. தெரிந்தால் கிடைக்கிறது, தெரியாட்டி கிடைக்காது. ஒரு அம்மா பற்றி அதிகம் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டே இருக்கிறேன்.
அந்த அம்மாவை நல்ல ஒரு சின்ன குழந்தை ஒரு மகனை நல்லா படிக்க வச்சுட்டு ஃபாரினுக்கு அனுப்பிட்டு, அந்த பையன் நல்ல பையன் போலக்குது. அந்த அம்மாவுக்கு ஃபஸ்ட் சேலரி, செகண்ட் சேலரி அப்படியே அவன் டிடி செக்கு போன்ற காரியங்களை அனுப்புகிறான். அந்த அம்மாவை என்ன நினைத்து கொண்டு இருக்காருல, எங்கள் மகன் இந்த ஃபோட்டோ அனுப்பிக்கிறான், பிக்சர் அனுப்பிடுறான்னு சொல்லிட்டு தன்னுடைய வீட்டில் அங்கங்கே ஒட்ட வச்சிருக்குது. ஆனால் நாளுக்கு நாள் வறுமையில் போய் கொண்டு இருக்கிற மகள் அந்த அம்மா. தப்பு யாருது? அந்த அம்மா தப்பு இருக்கட்டும், என்னத்துக்காக தப்பாச்சு தெரியல. நம்மளால கூட பிசாசியை துரத்த முடியும்னு சொல்லிட்டு தெரியல. ஒன்று தெரிஞ்சிருக்கிறோம், பிசாசை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்க தெரிஞ்சுன்னு இருக்குது. கூப்பிட்டுட்டு பக்கத்தில் வா உட்காருப்பா, ஏன் அங்கேயே உட்காந்துருக்கிற, ஏன் நீ நான் என்ன உறவின் முறை தானே, நம்மலாம் பங்காளிகள் தானே, வா பிசாசி உட்காரு, பக்கத்தில் சோஃபா மேலே உட்காரு, நேருக்கு நேராக பேசுவோம். ஆனால் துரத்தக்கூடியது துரத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் அது உங்களால் அது ஒன்றும் பண்ணாத மாதிரி நீங்கள் நினச்சின்னு இருக்கிறீங்க. பல காரியத்தை அது செய்கிறது, உங்களை வளர்ச்சி அடையாதபடி செய்து விடுகிறது. ஒரு உதாரணத்தை நான் சொல்லிக்கிறேன். இங்கே பின்னால் ஒரு இது இருக்கிறது, மரம், ஒரு பச்சை கலர் பூச்சி மேலே வந்து உட்காந்துக்கும். அது ஒன்றும் செய்யாது. ஆக்சுவலி பார்த்தா அது ஒன்றுமே சைலண்ட்டாக இருக்குது. அது ஆனால் ஒரு 3 மந்த் அப்படி சும்மா உட்காந்து நிறுத்தோம். ஒவ்வொரு இலையும் அங்கேருந்து மேலேருந்து கீழே உழுந்துட்டே வருது. நம்மளால் செய்ய முடியாது, அது செய்து பார்த்தீங்களா? நம்மளால் செய்ய முடியாது. நம்ம கொஞ்சம் பிரித்து கொடுறா அந்த இந்த ஒரு ஒன்று நான் ஒரு கீரை எதுன்னு சொன்னாக்கா செய்கிறதுக்கு நம்மளால் முடியாது. ஆனால் அது ஒன்றுமே செய்யலை, சும்மா உட்காந்து கொண்டு இருக்கிறது. ஒன்றா கீழே விழுந்துனே இருக்கும். அதுதான் பிசாசி. உட்காந்து போட்டுமே பங்காளி மாதிரி இருந்துன்னு போன்ட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இல்லை, அது உட்கார்ந்து கொண்டு இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக நமது உயிரை வாங்கி கொண்டே இருக்கும். அதுக்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பிசாசை துரத்துவதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும். பிசாசை துரத்துங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இப்படி செய்தீர்கள் சொன்னால் அடுத்த வருஷம் நிச்சயமாக ஜெயம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. 1ஆம் தேதி குறித்து சொன்னேன், கிறிஸ்மஸை குறித்து சொல்லியிருக்கிறேன். இந்த வாரம் இந்த யாரும் ஜெபம் பண்ணாங்களே? சரி, நல்ல ஜெபம் இருக்கட்டும், சந்தோஷம். இந்த வியாழக்கிழமை 10 மணிக்கு நான் சொன்னது போல் உங்களுக்கு நீங்கள் வர வேண்டும். உங்களுக்கு வேண்டிய ப்ராவிஷன்ஸ் எல்லாம் கொடுக்கப்படுகிறது, நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று உங்களை அன்போடு அழைக்கிறோம். இப்பொழுது ஒரு பாடல் பாடப்படும். கவிதை பாடுவேன் கானானின் தேசத்தை சொல்லப்படுகிற இந்த பாடலை பாடும்பொழுது கற்றுக்கண்டு காணிக்கை சேகரிப்போம். காணிக்கை சகோதரன் மோகன் அவர்களை எடுக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். காணிக்கை பாடலை சகோதரன் சத்யசீலன் அவர்கள் முன்னதாக வந்து பாடலை நடத்தும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கவிதை பாடுவேன். பாடுவேன் கானானின் தேசத்தை, கணக்கிடைக்காக தங்கும் இயேசுராஜ நாமத்தை. கவிதை பாடுவேன் கானானின் தேசத்தை, கணக்கிடைக்காக தங்கும் இயேசுராஜ நாமத்தை. கவிதை பாடுவேன். ஓடுகின்ற தேசம் பரிசுத்த பரம தங்கும் ஜீவதேசம். பாலும் பெருமாறாய் ஓடுகின்ற தேசம் பரிசுத்த பரம தங்கும் ஜீவதேசம். மீட்கப்பட்ட கூட்டம் எப்பென்றும் பாடும்
மீட்கப்பட்ட தோட்டம் நிற்கின்றும் பாடும் முகம் கண்ட பாடுவேன் காணாவின் தேசத்தை கணக்கெடுக்காத தங்கம் இயேசுராஜ நாமத்தை நகரத்தின் வாசல் சுத்தம் பசும் பொன்னாம் நகரத்தின் அஸ்திவாரம் ரத்தின கற்கலாம் நகரத்தின் வாசல் சுத்தம் பசும் பொன்னாம் நகரத்தின் அஸ்திவாரம் ரத்தின கற்கலாம் சந்திரனும் சூரியனும் வெளிச்சமில்லை நட்சத்தின் சந்தலும் அது நடப்பார்களோ வெளிச்சமாம் சந்திரனும் சூரியனும் வெளிச்சமில்லை நட்சத்தின் சந்தலால் அது நடப்பார்களோ கவிதை பாடுவேன் காணானின் தேசத்தை கணக்கெடுக்காத தங்கம் இயேசுராஜன் கவிதை 12 முத்துக்கள் பரலோகம் சொல்லிடும் வதிரக்கள் நீலம் சந்திரகாந்தம் 12 முத்துக்கள் பரலோகம் சொல்லிடும் வதிரக்கள் நீலம் சந்திரகாந்தம் மரகத பொன்னீரகம் மகராகம் கனரத்தினம் அடிய பச்சை புஷ்பராகம் வைரயம் துணீரம் சுகந்தியானந்தம் மரகத பொன்னீரகம் மகராகம் கனரத்தினம் அடிய பச்சை புஷ்பராகம் வைரயம் துணீரம் சுகந்தியானந்தம் கவிதை பாடுவேன் காணானின் தேசத்தை கணக்கிடைக்காத தங்கம் இயேசுராஜ நாமத்தை கவிதை பாடுவேன் காணானின் தேசத்தை கணக்கிடைக்காத தங்கம் இயேசுராஜ நாமத்தை கவிதை பாடுவேன். வசனத்துக்கு கடந்து செல்வோம். போன வாரத்தின் தொடர்ச்சியான செய்தி தான் இது. மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் வாசிக்கிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அத்தியாயம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. மார்க்கு 10:13. அப்பொழுது சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். இயேசு அதைக் கண்டு விசனப்பட்டு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவளை தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் சிறு பிள்ளைகளைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்துக் கொண்டு அவர் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இதுதான் பெரிய ஒரு காரியம். அவளை ஆசீர்வதித்தார். இப்பெல்லாம் நீங்கள் பேசும்பொழுது, ஆசீர்வாதத்தை குறித்து பேசும் பொழுது, நாம் நினைக்கிற காரியங்கள் அனைத்தும் இந்த உலகத்தில் நம்மளுக்கு 3 வீடு இருக்கணும், 3 கார் இருக்கணும், 3 கப்பல் இருக்கணும், தாஜ்மஹால் மாதிரி ஒரு வீடு இருக்கணும், எப்படி யோசிக்கிறோம். இதெல்லாம் ஆசீர்வாதத்தில் வராது. கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது இது அல்ல ஆசீர்வாதம். கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் என்று சொன்னால், எபேசியர் புத்தகத்தில் வாசிக்கிறோம், அவர், அதாவது இயேசு கிறிஸ்து நம்மை உன்னதங்களில் உள்ள சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் அங்கே போவதும் போகாமல் இருப்பதும் யாருக்கு தெரியும்? மாற்றப்படலாம், எண்ணங்கள் அனைத்தும் மாற்றப்படலாம்.
அந்த கிறிஸ்துவின் அந்த வளர்ச்சியிலே வளர்ந்து 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 நாளுக்கு நாள் பெருகினால் ஒழிய மற்றபடி இல்லை. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று வேதம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதுக்கு தான் கர்த்தர் உலகத்தில் வந்தது காரணம் அதுதான். ஏதோ 3 வீடு வந்துச்சு, 3 கார் வந்துச்சு, 3 கப்பல் வந்துச்சு, 3 ஹெலிகாப்டர் வாங்கினா, அது வாங்கினா, இது வாங்கணும்னு சொன்னாக்கா அனைத்தையும் நாம் விட்டுத்தானே போகிறோம். என்றும் நம்மோடு கூட இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் கர்த்தர் கொடுக்க போகிறார். என்றும் நித்திய 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 ஜீவ காலமாக தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு என்ன நடக்கிறது, அதைத்தான் இந்த செய்தி. பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்கிறோம், பெற்றுக்கொள்ளாமல் விடப்படுகிறது. அதுதான் அந்த செய்தி தான் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கேன். சிறு பிள்ளைகள் என்று சொன்னால் நீங்கள் நினைக்கிற ஏதோ இந்த சின்ன சின்ன பசங்க இருக்கிறாங்களே, இவங்க அல்ல. சிறு பிள்ளைகள் என்று சொன்னால் இவர்கள் அல்ல. சிறு பிள்ளைகள் என்று சொன்னால் நம்மை தான் தேவன் பெரிய பெரிய வளர்ந்த ஒரு 60, 70, 80 வயசா இருந்தாலும் அவனை கர்த்தர் என்ன சொல்கிறார், சிறு பிள்ளைகள். சிறு பிள்ளைகளை அவர்கள் தொடும்படிக்கு ஆசீர்வதிக்கும்படி கொண்டு வந்தார்கள். தடை செய்தார்கள். யார் தடை செய்தது? சீஷர்கள். கர்த்தருடைய ஊழியக்காரன் என்ற போர்வையில் அவர்கள் நின்று இந்த பிள்ளைகள் கர்த்தரிடத்தில் வராதபடி அவர்கள் தடை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படின்னா தடை செய்து விடுவார்கள். அந்த லைன்ல போகாதபடி தடை செய்கிறார்கள். இதை இயேசு கடிந்து கொண்டு சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறது, இடம் கொடுங்கள், அவளை தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. யார் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொண்டு தேவனுடைய வழியில நடக்கிறானோ அவன் சிறு பிள்ளை மாத்திரமல்ல, அவன் வளர்ச்சி அடைந்து கொண்டு தேவனுடைய உன்னதமான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். அதற்காக தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். இந்த உலகத்திலே காணப்படுகிற எந்த ஆசீர்வாதமும் ஆசீர்வாதம் அல்ல, விட்டு போக வேண்டியதாக இருக்கிறது. ஒரு ரிலையன்ஸ் போன்ற கம்பெனிக்காரங்க இருக்கிறாங்களே, எவ்வளோ பெரிய அதானி, அப்புறமா அம்பானி, அது இதுன்னு சொல்லியிருக்கிறது, எல்லாருமே விட்டு போய்விடுவார்கள். யாருக்கும் சொந்தம் இல்லை இந்த உலகம். பயப்படாதே சிறு மந்தையே, உனக்காக பிதாவானவர் ராஜ்யத்தை கொடுக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். உனக்காக ராஜ்யத்தை கொடுக்க சித்தமாயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் முதல் செய்தி அதுதான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. இந்த பிள்ளைகள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் வருகிறார்கள். ஏராளமான ஜனங்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் வருகிறது உண்மைத்தான்.